அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கணும். இது ஒரு நாள் படித்தா கிளியர் ஆகிற எக்ஸாம் கிடையாது. இதுக்கு கன்சிஸ்டன்சியும் பேஷன்ஸும் டெய்லி எஃபர்ட்ஸும் கேட்குற ஒரு ஜேர்னி. இப்போது பல பேர் செப்டம்பர் தான் எக்ஸாம்னு நினச்ச இன்னும் டைம் இருக்கு, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு போஸ்ட்பான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் சக்ஸஸ் அடைஞ்சவங்க யாருமே நாளையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தவங்களே கிடையாது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவோடு ஆரம்பித்தவங்க தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நீங்கள் இப்போ எடுத்த இந்த ஒரு டெசிஷன் ரெகுலராக படிக்க ஆரம்பிக்கிறது, அதுதான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி அடையணும்னா பெரிய பெரிய ஸ்டெப்ஸ்லாம் வேணாம், டெய்லி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சா போதும். அது தொடர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த கிளாஸஸ். ஸோ இந்த வெற்றி பயணம் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி கிளியராக சிம்பிளாக புரிஞ்சுக்கிற விதத்தில் கிளாஸஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் உள்ளே தான் போக போகிறோம். அது டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய யூனிட் 6. யூனிட் 6 என்ன நமக்கு சிலபஸில் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த யூனிட் 6ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் செக்ஷனாக நம்ம பார்க்க போகிறது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மொதல் டாபிக் வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்ட்ரியை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்லேருந்து போகிறது தான் ஒரு கரெக்டான பாத்வேயாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த யூனிட்லேருந்து மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட 40 கேள்விகள் கேட்கப்படும் குரூப் 1ல். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டா? இன்னைக்கு நாம சுதந்திரமா வாழ்றோம். ஆனா அந்த சுதந்திரத்துக்கு முதல் குரல் கொடுத்தவங்க யாரு? பெரிய தேசிய தலைவர்கள் வரத்துக்கு முன்னாடியே, பெரிய பெரிய தேசிய தலைவர்கள்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இந்த மாதிரி பெரிய பெரிய தேசிய தலைவர்கள் வரத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் சில வீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக எதிர்த்து நின்னாங்க. அவங்க போராட்டம் உடனே வெற்றி பெற்றுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்க போட்ட அந்த முதல் தீப்பொறி தான் பின்னால் இந்த முழு இந்தியாவையே எழுப்புச்சு. அந்த ஆரம்ப கிளர்ச்சிகளை புரிஞ்சுக்காம நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை முழுமையாக புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு செக்ஷனாக அமைய போகுது. ஸோ இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்கணும்னா, ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில், நம்ம நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பேசிக் அவுட்லைனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டெப்த்தாக வந்துட்டு அந்த டாபிக் போகும்போது நம்ம வந்துட்டு தனியாக பார்க்கலாம். ஒரு பேசிக் அவுட்லைனை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஆங்கிலேயர்களோட வருகை நம்ம இந்தியாவுக்கு வருகைன்னு பார்த்தோம்னா 1600 காலகட்டத்தில் தான், 1608 வந்தாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி 1336 இந்த காலம்தான் விஜயநகர பேரரசு துவங்கின காலகட்டம் கர்நாடகத்தில். சரிங்களா? இந்த விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசருடைய ஆட்சி காலம் நடக்குது. எப்போ? 1509லேருந்து 1529. ஸோ இந்த காலகட்டத்தில் கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி வந்துட்டு நடக்குது. அவருடைய ஆட்சி காலத்தில் மதுரை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை விஜயநகர பேரரசுக்கு கீழே வருது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவை அவங்க வந்துட்டு ஆளணும். நேரடியாக அவரே வந்துட்டு ஆள முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு சில பேரை வந்துட்டு நியமித்து அவங்கள அந்த ஏரியாவை பார்த்துக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதி யாருன்னா நாமக்க நாயக்கர் அப்படிங்கிற ஒரு தளபதி தான் வந்துட்டு ஒரு நம்பிக்கை நாயகனாக இருக்கிறாரு அந்த அரசவையில். அவருடைய மகன், யாருடைய மகன்? நாமக்க நாயக்கருடைய மகன் விஸ்வநாத நாயக்கர். அவரை வந்துட்டு மதுரைக்கு விஜயநகர பேரரசோட பிரதிநிதியாக அனுப்பி வைக்கப்படுறாரு. யார்? விஸ்வநாத நாயக்கர். இப்போ விஸ்வநாத நாயக்கர் மதுரைக்கு போகிறாரு. இவருக்கு துணையாக கூடவே யாரை அனுப்பி வைக்கிறாங்கன்னா, அரியநாதர் அப்படிங்கிற ஒரு அமைச்சரையும் அனுப்பி வைக்கிறாங்க இவருக்கு ஒரு உதவிக்காக. சரிங்களா? இப்போ இவங்க வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டாங்க. மதுரையை இவங்க ஆட்சி பண்ண போகிறாங்க. அப்போது மதுரையை இவங்க ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படி ஆட்சி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு யார்? விஸ்வநாத நாயக்கர். அதனால் அவர் ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த முறைக்கு பேர் தான் பாளையக்கார முறை.
இந்த பாளையக்கார முறை அப்படின்னா என்னன்னா, இப்போ எப்படி ஒரு கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு ஒரு பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை வந்துட்டு ஆட்சி பண்றது ஒரு சிங்கிள் மேனா பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தனக்கு கீழே ஒரு பிரதிநிதியை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரோ, அதே போல மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பேரை வந்துட்டு நியமிச்சு ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை ஒரு சில கிராமங்களை வந்துட்டு இந்த ஏரியாவை நீங்க பார்த்துக்கோங்க, இந்த பகுதியை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்களா பிரிக்கிறாங்க. ஆனா இந்த முறையை இவர் தான் அறிமுகப்படுத்தினாரா, விஸ்வநாத நாயக்கர் தான் அறிமுகப்படுத்தினாரான்னு கேட்டா கிடையாது. இவங்க காலகட்டத்துக்கு முன்னாடியே, அதாவது விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் வந்துட்டு இருந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1289லேருந்து 1323 வரைக்கும் ஆட்சி செஞ்ச காக்கத்திய அரசனான யாரு, பிரதாபருத்ரன். காக்கத்திய அரசு எங்க இருக்குது, தக்காணத்தோடைய கிழக்கு பகுதியை வாரங்கலை தலைநகராக கொண்டு, ஓகேங்களா, வாரங்கல்ங்கிற ஒரு ஏரியாவை ஒரு ஹெட்டா வச்சு அவங்க வந்துட்டு ஒரு அரசாட்சி நடத்துறாங்க, காக்கத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரசை சேர்ந்த பிரதாபருத்ரன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவர் தான் கடைசி மன்னர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சிஸ்டம் தான் என்னது, இந்த பாளையக்கார முறைங்கிறது. ஸோ இதை வந்துட்டு இப்படி ஒரு சிஸ்டம் வந்துட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணுறாரு, தான் ஆட்சி பண்ணக்கூடிய மதுரையிலையும் அந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஏரியாவை 72 பாளையங்களாக பிரிக்கிறாரு. ஓகேவா, பிரித்து கிராமங்களில் விவசாயம் பண்ணுறவங்க அங்கேருந்து அந்த நிலத்துக்கு உண்டான வரி எல்லாத்தையும் அந்த பாளையக்காரர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த பாளையக்காரர் என்ன பண்ணுவாங்க, அதை நாயக்கர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. நாயக்கர் என்ன பண்ணுவார், விஜயநகர பேரரசோட அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் அவருக்கு அப்புறம் வந்து அரசர்கள் கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு சமர்ப்பிக்கணும். இப்படி தான் வந்துட்டு சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா, ஸோ இப்படி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. என்னன்னா, தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிடுது, தோத்து போயிடுறாங்க. அப்போது மதுரையை ஆண்டுட்டு இருக்க அந்த நாயக்கர்கள், விஸ்வநாத நாயக்கர் தான் முதல் நாயக்கராக வந்துட்டு மதுரையை ஆள வராரு. அவருக்கு அப்புறம் அவருடைய வம்சங்கள் தான் வந்துட்டு நாயக்கர் வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க வந்துட்டு தொடர்ச்சியாக மதுரையை ஆண்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆயிடுது, விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிடுது. வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாயக்கர்கள் அவங்கள தங்களை தாங்களே சுதந்திர அரசர்களாக அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த முழு கப்பங்களும் வந்துட்டு யார்கிட்ட வந்து சேருது, நாயக்கர்கள் கிட்ட வந்து சேருது. இப்படியே சில காலம் போயிட்டுருக்குது. இப்படி போயிட்டுருக்கக்கூடிய காலம் 1690 நவாப் முறை அறிமுகப்படுத்தப்படுது. யாரால் அறிமுகப்படுத்தப்படுது, அவுரங்கசீபால் அறிமுகப்படுத்தப்படுது. முதல் ஆர்காட் நவாப், முதல் நவாப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுல்ஃபிகர் அலி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு முதல் நவாப். இரண்டாவது நவாப் யாருன்னா தோத்து அலி அப்படிங்கிறவர். ஸோ இப்போது நாயக்கர் வம்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு வீழ்ச்சி காலம் வருது. அவங்க வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் மதுரை யாருக்கு கீழே வருது, நவாப்களோட அண்டர்டேக்கிங்கில் வருது. அதாவது தோத்து அலியோட காலத்தில் இரண்டாவது நவாபாக அறிவிக்கப்பட்டவர் யார், தோத்து அலி இருக்கார் இல்லையா, அவருடைய காலகட்டத்தில் மதுரை நவாபோட அண்டர்டேக்கிங்கில் வருது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் போகுது. அதாவது நவாப்கள் வந்துட்டு மதுரையை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப்களோட ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அந்த உடன்படிக்கைப்படி என்ன வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் பேசப்படுதுன்னா, நவாப்களுக்கு சொந்தமான இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லேருந்து வரி வசூலிக்கிற உரிமை ஆங்கிலேயர்கள் தான் வாங்கிப்பாங்க. அந்த வரி வந்துட்டு டைரெக்டாக ஆங்கிலேயர்களுக்கு போகும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் விஜயநகர பேரரசுலேருந்து உருவாக்கப்பட்ட நாயக்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க பாளையக்கார முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாயக்கர்கள் கிட்ட வரி செலுத்துகிறாங்க, பிறகு நவாப்கள் கிட்ட செலுத்துகிறாங்க. அது ஆங்கிலேயர்கள் கைக்கு மாறுற போது தான் அது பிரச்சனையாக மாறுது. சரிங்களா, ஸோ இதுதான் ஒரு பேசிக் அவுட்லைன். அது எப்படி வந்துட்டு அந்த கிளர்ச்சி வந்துட்டு நடந்தது அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்டிங்கில் ஆரம்ப கால கிளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், 1529-30 இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு வந்துட்டு விஜயநகர பேரரசு கீழே வருது. மதுரை வந்துட்டு வந்துருச்சு. சரிங்களா, அப்போது அந்த விஜயநகர பேரரசுடைய ஆளுநர்களை அமரநாயக்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆளுநர்கள்னா யார், கவர்னர். அப்போ அந்த விஜயநகர பேரரசுடைய ஆளுநர்களை என்னென்னு குறிப்பிடுறாங்க, அமரநாயக்கர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவங்களுடைய ஆட்சி பகுதியை அமரநாயக்க தானங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படும்.
ஓகேவா? அமர நாயக்கர்களுடைய ஆட்சி பகுதி என்னன்னு சொல்கிறாங்க? அமரநாயக்க தானங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படும். ஸோ அந்த தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை விஸ்வநாத நாயக்கர் எப்போ அறிமுகப்படுத்துகிறாரு? 1529லேருந்து 1564, அதுதான் அவருடைய காலகட்டம். விஸ்வநாத நாயக்கருடைய காலகட்டம் 29லேருந்து 64 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் தான் பாளையக்கார முறையை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. யார் வந்துட்டு இதுக்கு ஐடியா கொடுக்கறது வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சேர்ந்து இவர் கூட இருக்கிறது யார்? இவருடைய அமைச்சர் அரியநாதர். இவர் தான் வந்துட்டு கூடவே இருக்கக்கூடிய அமைச்சர். இவங்க எத்தனை பாளையங்களா பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம்? மொத்தம் 72 பாளையங்களா இவங்க பிரிக்கிறாங்க. ஸோ இந்த முறை எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு சொன்னோம்? வாரங்களை சேர்ந்த காக்கத்திய அரசன் பிரதாபருத்ரனுடைய ஆட்சியிலேருந்து தான் இது எடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட இடம். எங்கே? வாரங்களில் தான். வாரங்களில் யார் ஆரம்பித்தாங்க? காக்கத்திய அரசனான பிரதாபருத்ரன் தான் ஆரம்பித்தார். ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் விஸ்வநாத நாயக்கர் இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவரை எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு பிரிக்கப்படுது. இந்த கிழக்கு பாளையங்களில் என்னென்ன ஊர்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த 4 ஊர்களும், இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் கிழக்கு பாளையங்களில் வரும். ஓகேவா? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சிலாம் கிழக்கு பாளையங்களில் வரக்கூடிய ஊர்கள். அதே போல் மேற்கு பாளையத்தில் வரக்கூடிய ஊர்கள் என்னென்னோ? நெற்கட்டும் செவ்வல், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சேத்தூர். இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் மேற்கு பாளையத்தில் வரக்கூடிய ஊர்கள். ஓகேவா? சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கு பாளையம். நெற்கட்டும் செவ்வல், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சேத்தூர் இதெல்லாம் மேற்கு பாளையம். ஓகேவா? இப்போ இந்த பாளையக்காரர்களுக்காக பிரிக்கப்பட்ட அந்த பாளையங்கள், ஒவ்வொரு குறிப்பிட்ட ஊர் பகுதிக்கு பேர் பாளையம் அப்படின்னு சொன்னோம். இது தமிழில் பாளையம்னு சொல்கிறோம். ஓகே, தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலமு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் தெலுங்குல சொல்கிறத இங்கே நம்ம மையப்படுத்தி சொல்கிறோம்னா, யாருடைய ஆட்சி காலத்துலேருந்து இந்த சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னோம்? விஜயநகர பேரரசு கீழே வந்த அந்த நாயக்கர் வம்சம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க அந்த மொழியில் தானே அவங்க பேசுவாங்க. அதனால் அந்த வார்த்தை, அந்த மொழியில் வந்துட்டு பாலமு அப்படின்ட்டு இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ பாளையங்களை வந்துட்டு கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஓகே, இப்போது இந்த பாளையக்காரர்கள் எப்படி அவங்க செயல்படுறாங்கன்னா, இந்த நாயக்கர்களோட பிரதிநிதியாக தான் செயல்படுறாங்க. விஜயநகர பேரரசோட பிரதிநிதியாக இருக்கிறவங்க தான் நாயக்கர்கள். அந்த நாயக்கர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறவங்க பாளையக்காரர்கள். ஓகேவா? ஒரு அப்படியே குரோனாலஜிக்கல் ஆர்டராக வரும். ஃபஸ்ட்டு விஜயநகர பேரரசு, அவங்களுக்கு கீழே நாயக்கர்கள், அவங்களுக்கு கீழே பாளையக்காரர்கள். ஓகேவா? இவங்களுடைய முக்கிய பணி என்ன, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரி வசூலிக்கிறது தான். இங்கே நாட்டில் என்ன விவசாயம் நடக்குதா, விளைச்சல் நடக்கும்போது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மகசூலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு வரியை வாங்குவாங்க, அதை வசூல் பண்ணுவாங்க. அதை வசூலித்த வரியை 3ல் 1 பங்கை நாயக்கர்களுக்கு செலுத்துவாங்க. நாயக்கர்களுக்கு போய் கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை. ஓகேவா? 3ல் 1 பங்கு நாயக்கர்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது அவங்களுடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம்னா, நெருக்கடி நேரத்தில் நாயக்கர்களுக்கு இராணுவ உதவி இவங்க தான் செய்யணும். ஓகேவா? ஒரு போர்க்காலம் நேரம் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் யார் வந்துட்டு செய்யணும்? பாளையக்காரர்கள் தான் நாயக்கர்களுக்கு ஒரு இராணுவ உதவியை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. 1736க்கு அப்புறம் மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடையுது. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மதுரை நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடையுது அப்படின்னு. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, 1736 காலகட்டத்தில் நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடையுது. வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நாயக்கர்களுக்கு பதிலாக நவாப்கள் வந்துட்டு ஆட்சி பண்ணுறாங்க மதுரையை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பகுதியை. அப்போது அந்த பாளையங்கள் எல்லாமே யாருடைய கீழே வருது? நவாப்கள் கீழே பாளையங்கள் வருது. நவாப்களுக்கு கீழே பாளையங்கள் வரும்போது யார் நவாபா இருந்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தோத்து அலிகான் தான் வந்துட்டு நவாபா அந்த சமயத்தில் இருக்கிறாரு. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? சிஸ்டம் அப்படியே மாற்றப்படுது. இதுவரைக்கும் நாயக்கர்களுக்கு வரி செலுத்திட்டு இருந்தாங்க பாளையக்காரர்கள், வரி வசூலித்து அதை வந்துட்டு நாயக்கர்கள்ட்ட செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுது? நாயக்கர் ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ள நவாப்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த வரி வசூலிச்சதை தூக்கி யார்கிட்ட போய் கொடுக்க போகிறாங்க? இப்போ நவாப்கள்கிட்ட போய் கொடுக்க போகிறாங்க. நவாப்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டுச்சு. இப்போ இந்த சிஸ்டம் மாறினதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் நவாப்களுக்கும் வரி செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நவாப்கள் ஆங்கிலேயருக்கு கீழே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வரியை ஆங்கிலேயர்கள் வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வரி வந்துட்டு யாருக்கு இப்போ செலுத்தணும்? நீங்கள் எங்களுக்கு தான் செலுத்தணும் அப்படின்ட்டு உத்தரவிடுறாங்க.
இப்போ இது வந்துட்டு இந்த பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல. பாளையக்காரர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டுறதுல விருப்பமே இல்ல. நாங்க எதுக்கு உங்களுக்கு வரி கட்டணும்? இது எங்க நாட்டுல விளையிற விளைச்சலு. அதுல நாங்க வரி வசூலிக்கிறோம். அந்த வரிய வச்சு தான் நாங்க எங்க நாட்ட நடத்துறோம். அந்த வரி வசூலிச்சு நாங்க எங்க மன்னருக்கு குடுக்குறோம். அவங்களும் எங்க நாட்ட சேர்ந்தவங்க. அவங்களுக்கு குடுக்குறோம். வெளிநாட்டை சேர்ந்த உனக்கு நாங்க எதுக்கு வரி கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி முதல்ல வரி கட்ட மறுத்தவர் யாரு ஆங்கிலேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூலித்தேவர். இங்கேருந்து தான் ஹிஸ்ட்ரியை ஆரம்பிக்குது. ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி. சரிங்களா? பூலித்தேவர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பூலித்தேவரை பற்றி, வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, கட்டபொம்மன், இவங்க எல்லார பற்றியும் நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சியை இப்படி தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.